ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் பிஸி தாங்க, அதனால தான் வீடியோ ரெகுலராக போட முடியல. இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டின்னருக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்தா ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் வாட்டர் விட்டு அதில் லைட்டாக உப்பு எண்ணெய் விட்டு தனியாக வேக வச்சுக்கிறோங்க. இதில் நான் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணல. அது தனியாக வெந்துட்டுருக்கும் போதே சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாஸ் தாங்க டொமேட்டோ சாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் பட்டர், ஒரு பூண்டு, அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 6 டொமேட்டோஸாட்ட எடுத்துட்டுங்க நல்லா சாட்டை கொடுத்துட்டே வரணுங்க. கொடுத்துட்டு அப்படியே கூடவே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி விட்டுடணுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து இன்னொரு பேனில் வந்து பட்டர் போட்டு பூண்டு போட்டு நல்லா அதை பூண்டோடு சேர்ந்து நல்லா வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் பார்த்திங்களா, அந்த டொமேட்டோ பியூரி அதை வந்து இதில் வந்து விட்டுறணும். எடுத்து இதை நல்லா சாட்டை கொடுத்துட்டே வந்திங்கன்னா ஒரு நல்ல திக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்குங்க. ஸோ கிடைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அரோமா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே எதுவுமே ஆட் பண்ணவே கிடையாது. ப்யூராக எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற வேறு பொருளை வச்சே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெசிபிஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸும், நான் ஸ்பைஸுக்கு பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் அதுக்கப்புறம் பெப்பர், இந்த 2 விஷயத்தை மட்டும்தாங்க ஆட் பண்ணேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. சில பேர் சாட் மசாலா, பாஸ்தா இது அந்த மாதிரிலாம் போடுவாங்க. பட் நான் இது 100% ஹோம்மேடாக நம்ம எப்படி நம்மளோட ஸ்டைலில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமாங்க நம்ம வந்து அந்த பாஸ்தா தனியாக மேக் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எம்மியான பாஸ்தா வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, நடுவுலையே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து மில்க்கு கூடவே வந்து அதாவது மைதா ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து கோதுமை மாவு தாங்க ஆட் பண்ணேன். ஸோ அதே ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா திக்ஸ் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டே திக்காக தான் இருக்கும், இன்னுமே திக் கிடைக்கும். அண்டு ஃபைனலாக இறக்கும்போது சீஸ் போட்டு இறக்குங்க. என்கிட்ட சீஸ் அப்போ இல்லை, ஸோ அதனால் நான் சீஸ் போடல. சீஸ் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ஆனால் உண்மையாகவே வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் தாங்க ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த பாஸ்தா பர்சனலாக பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கன்வே பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வ்ளாக் போட ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இன்னொரு வீடியோட பார்க்கலாம். பாய், டாடா.